நம்ம உடச்சே பேசுவோமே, எதுக்கு நம்ம பூசி முழுகிட்டு. பாஜக எல்லா மாநில கட்சிகளையும் கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிற ஒரு பிம்பம் இருக்கு இல்லையா? அதைத்தான் நீங்க சுத்தி வளைச்சு அதுக்கு வேற ஒரு பத்திரிகை வேற துணைக்கு எடுத்துட்டு வந்துட்டீங்க. இப்போ கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொன்னீங்கன்னா எஸ் அஃப்கோர்ஸ் இட் வில் டூ. ஆனா நாம எப்படி அதை ரெசிஸ்ட் பண்றோம்? ரெசிஸ்ட் பண்றோமா இல்ல அவங்களோட சேர்ந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து கோஆபரேட்டிவா அந்த வேலையை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டெசிஷனுக்கு வரமா அப்படிங்கிறது தான். இப்போ பிஜேபி சொல்ற விஷயங்களை வந்து நம்ம ரெசிஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட்டணியாக இருந்து கொண்டு அதை ரெசிஸ்ட் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஏன்னா அவங்க நம்ம மேல எதையும் வந்து கொண்டு வந்து இம்போஸ் பண்ணல. இப்ப உங்களை பத்திரிகையாளர்கள் என்ன சொல்றீங்க? அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பக்கம் டிடிவி உள்ள வந்திருக்காரு, சோ அதனால அவங்க தான் கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்துறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ டிடிவி சாரோட விஷயத்துல நடந்தது என்னன்னா, அவரு வந்து எங்களுடைய பொதுச் செயலாளர் மேல அவருக்கு தனிப்பட்ட வகையில் சில வருத்தங்கள் கோபங்கள் இருந்திருக்கலாம். அது இருந்ததுன்னு கன்ஃபைண்டா சொல்ல முடியாது, டெஃபினட்டா சொல்ல முடியாது. அது இருந்திருக்கலாம். இருந்ததை வந்து ஏதோ ஒரு விதத்துல அவங்க சரி பண்ணி கொடுத்திருக்கலாம். இருந்திருக்கு. அதனாலதான் அவர் துரோகின்றாரு. அப்புறம் பிறகு ரெண்டு பேருமே மனமொத்து வரும்போது பங்காளி சண்டை அப்படின்றத இருந்தது ஒத்துக்கிறாங்க. இல்ல நானும் அது ஓப்பனா ஒத்துக்கிறேன், இல்லைன்னா சொல்லவே இல்லை. இடையில வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து அங்கே டிவிகேவோட போகிறதாகவெல்லாம் பேச்சு இருந்ததா இல்லையா? இதே பத்திரிகைகள் தான் எழுதினேன். டிவிகேவோட போகிறாங்க அப்படின்னு சொன்னப்போ இல்லை மேம், இப்போ பிரச்சனை என்னன்னா, இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிமுகவில் காலங்காலமாக இருந்தது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு பிரச்சனைகள், கட்சிக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தது. அப்போல்லாம் டெல்லியிலிருந்து யாராவது வந்து சமாதானப்படுத்தி வச்சாங்களான்றதான் கேள்வி. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் நடக்கும் போது தானே ஓபிஎஸ்ல ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் நடுவில் செங்கோட்டையன் வந்து இப்போ டிடிவி வந்து எல்லாமே பாஜக வந்து சமரசம் பண்ணி வைக்கிறாங்க.